இந்த வீடியோ பார்க்குற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இந்த வீடியோ எதுக்காண்டினா, நம்ம லோன் ஆப்ஸில் இருக்கிற மைனஸ் மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிசாட் ஆப்பில் அந்த ஆப்பில் இருக்கிற மைனஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ். நிறைய பேர் லோன் ஆப்ஸில் லோன் எடுத்துகிட்டு நெகட்டிவ்ஸ்லாம் என்னன்னு தெரியாமல் பிரச்சனை நிறைய மாட்டிக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ்ஸ் மட்டும் ஒரு 2 இருக்குது. மெயினான நெகட்டிவ் அதுதான் முக்கியமான மைனஸ் பாயிண்ட்டு. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதை நான் 2 சொல்கிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்த கிசாட் ஆப்பில் லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி லோன் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு எப்படியும் ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ 3 இஎம்ஐன்னு கட்டிடுறோம். முடிஞ்செல்லாம் கட்டிடுறோம். எப்போயோ ஒன்று நம்ம சுச்சுவேஷன் சரியில்லாமல் போயிடுது. அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இஎம்ஐ கட்ட முடியாத போயிடும். அந்த டேட்டு தள்ளி போயிடும். ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா என்ன தெரியும் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆகும். அது உங்களுக்கு நீ சொல்லுவீங்க, ஆமாம் இன்ட்ரெஸ்ட் ஆகும், அது எனக்கு தெரியாதா அப்படின்னு. ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகுன்னு தெரியுமா? ஹையாக இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க. அதிக இன்ட்ரெஸ்ட் ஆகும். இப்போ ஒரு 20,000 சம்திங், ஒரு 20,000 இல்லைனா ஒரு 18,000 லோன் எடுக்கிறீங்கன்னா, அவங்க டாக்குமெண்ட் ஃபீஸு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஒரு 18,000க்கு ஒரு 16,000 அக்கௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 12 மாதம் அவன் இஎம்ஐ போடுவான். மாதம் ஒரு 1,800 கட்டுற மாதிரி சம்திங் போட்டானா, நீ ஒரு மாதம் 2 மாதம்னு இஎம்ஐ கட்டிட்டு வருவ. அடுத்த ஒரு மாதம் ஒரு டேட்டு டிலே ஆகிரும். ஒரு நாள் சம்திங் கட்ட முடியாத போயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியும் போடுவான், 650 700 இன்ட்ரெஸ்ட் போடுவான். நீங்கள் நினைப்பீங்க, எடுத்ததே 18,000, அந்த 18,000க்கு மாதம் 1,800 கட்டணும், அந்த 1,800 600 வட்டி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதாங்க, 600 மேலேயே போடுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டிலே ஆச்சுன்னா, ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா 650 700 சம்திங் பெனால்ட்டி அதிகமாகும். இங்கே நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியாது. தெரியாமல் எடுத்துகிட்டு மாட்டிக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? 2வது மைனஸ் பாயிண்ட்டு, இப்போ ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா அவங்க வட்டி அதிகமாக போகிறாங்க சரின்னு நினச்சிக்கிங்க. ஆனால் 2 நாள் 3 நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு 10 நாள் டிலே ஆயிடுச்சுன்னா அவங்க கால் பண்ணி பார்த்துட்டு, அவங்க லோக்கல் ஏஜெண்ட் இருக்காங்க, கலெக்ஷன் ஏஜெண்ட், அவங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நம்பரை ட்ரேஸ் பண்ணி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நம்ம அட்ரஸ் வீட்டுக்கு வருவாங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனா கால் பண்ணி அமௌண்ட் கட்டுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. கட்டி தான் ஆகணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்லைங்க இன்றைக்கி கட்ட முடியாது, நாளைக்கு கட்டிக்கிறோம்ங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. நாளைக்கும் கட்டலைன்னா வீட்டுக்கு வரம்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி டார்ச்சர்லாம் இந்த கிசாட் ஆப்பில் நிறைய இருக்குது. கலெக்ஷன் ஏஜெண்ட் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இந்த லோனுனா, ஆப்பிள் லோன் எடுத்து ஃபேமிலி தெரியாமல் தான் எடுத்திருப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், ஃபேமிலி தெரியாமல் தான் நான் எடுத்துருக்கேன் கட்டிப்பலான்னு. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் மிஸ் ஆகும், கட்ட முடியாத போகிற டைமில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த லோன் ஆப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளு, ஃபேமிலி சர்க்கிளை முடிஞ்ச அளவுக்கு கேட்டு வாங்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்ஸில் லோன் எடுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லணுன்னா வச்சுக்கோங்களேன், எடுத்துடலாம் கட்டிடலாம் சொல்லி எடுத்துருவீங்க. என்றைக்கு ஒரு நாள் மிஸ் ஆகும், அன்னைக்கு பிரச்சனை மாட்டிக்குவீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மைனஸ் பாயிண்ட்டு தான் கிசாட் ஆப்பில் மெயினாக. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, டாடா பாபாய்.